call it as cloud making factory. இந்த புக்கை வருஷக்கணக்காக படிச்சுக்கிட்டு இருக்கா. வருஷக்கணக்காக படிக்கல, 6 மாதம் அது விட்டு போயிடுச்சு. மைக்கேல் கிறிஸ்டன் வருஷக்கணக்காக படித்ததை என்ன படித்து முடிச்சிருக்கு. யாருன்னா ஜுராசிக் பார்க் எழுதின ரைட்டர். சரி படிப்பான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். வருஷக்கணக்காகிடுச்சு படிச்சுட்டு நான் பாதி இது பாதியா அது வாசிலாம் வச்சுருக்கேன். அது அப்புறம் கேரக்டர்லாம் மறந்து போயிடுச்சு, நடுவில் விட்டு போனேன். அப்புறம் மறுபடியும் படித்தேன். அப்புறம் மறுபடியும் இப்போ படித்தேன் ஒரு 6 மாதம் டிசம்பரில். அதுக்கப்புறம் அவ்வளோதான். டிசம்பரில் படித்தேன் கண்டினியூவாக. சரி இது கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்திருக்கேன். இந்த தடவை ஏதாச்சும் முடியுமான்னு பார்ப்போம். அந்த புது இன்ஜின் கார்கோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். 2 இன்ஜின் ஜாயின் பண்ணி வரும். சுடுது மேகி. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிடு எப்படி இருக்கு பார்ப்போம். அதனால் கோபிலாம் போட்டிருக்கு, கேபேஜ்லாம் போட்டிருக்காங்க. மசாலாலாம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் உப்புலாம் போட்டிருக்கு. ஆனால் கேபேஜ் போட்டிருக்கு. தண்ணியாக இருக்குது, ட்ரையாக இல்லாமல். ஒரு டப்பா 40 ரூபா. 10 ரூபா மேகியை தான் பிரித்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லட்சுக்கு கேபேஜ் போட்டது பிடிக்கலையா, கொதிக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து. இந்தமாரி தான் வருவாங்க மேகியெல்லாம் தூக்கிக்கிட்டு. பசி அப்படியே சும்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மசாலா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேணும். மேகி மசாலா பத்தலை.
குலாந்தேவி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒளிஞ்சு ஒளிஞ்சு குதிரையில் தாவி தாவி சண்டை போவோம். இதுக்கு பேர் சாண்ட் டியூன்ஸ். இங்கே தான் வார் நடந்துருக்காங்க. அங்கே ஒளிஞ்சு ஒழிஞ்சு ஒழிஞ்சு சண்டை போடுவாங்கண்ணா. பயங்கரமாக தான் இருக்குது. நம்ம மார்ஸ் மாதிரி. ஏதாவது ஊருக்குள்ளே போய் ஒன்று ஒழிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் தெரியாது. மண்ணை கூட நோண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஜேசிபி வச்சு. இந்த மண்ணை கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ராஜஸ்தானில் என்ட்ரி பண்ணிட்டோம். இந்த ஒரு 2 ஊர் இருக்குது. இந்த 2-3 ஊர் மட்டும்தான் ராஜஸ்தானுக்குள்ளே வரும். இதுக்கப்புறம் யூபி, அதான் ஆக்ரா. போர்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. போர்டு போட்டு வைப்போம்னா ஸோ இப்போ நம்ம வந்து ராஜஸ்தான் பார்டரில் இருக்கோம். எப்படின்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறமா யூபி. ஸோ அந்த ராஜஸ்தானோட சின்ன ஒரு பார்ட் இப்படி இருக்கும், வியூ மாதிரி இருக்கும். அந்த பார்ட் வழியாக நம்ம போகிறோம். இதுக்கப்புறம் டைரெக்டாக அப்புறம் யூபி தான். ஏன்னா நம்பர் பிளேட்லாம் ஆர்ஜின்னு போட்டுருக்கு. தோல்பூருங்கிறது இங்கே உள்ள ஜங்ஷன் போல். இங்கே இன்டீரியர் இந்த ஜெய்ப்பூர் கீப்பூருக்குலாம் வண்டி மாறுறதானே இங்கேருந்து மாறுமா இருக்கும். இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை எனக்கு. அடிக்ஷன். எங்கே போனாலும், ட்ரெயினாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி. இது வந்து ஆக்ரா கேம்ப். ஆக்ரா ஸ்டேஷன். இந்த ஆக்ரா ஸ்டேஷன் வந்து நிற்காத வண்டி நிற்கலை. இந்த ட்ரெயின் நிற்கலை. ஆக்ரா வந்து தாஜ்மஹால் இருக்குது தெரியுமில்ல எல்லாருக்கும். எல்லோரும் நிறைய பேர் டெல்லியில் இருக்கா, டெல்லியிலேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்பாங்க. ஆனால் ஆக்ராவை க்ராஸ் பண்ணி தான் டெல்லியே வரும். ஸோ நம்ம தாஜ்மஹால்லாம் க்ராஸ் பண்ணி தான் டெல்லி போவோம். இங்கே இருந்தெல்லாம் தெரியாது தாஜ்மஹால், அது உள்ளே இருக்குது. ஆக்ராவில் வந்து 3 hours டெல்லி வந்துடும். இது வந்து ராஜாக்கி வண்டி. பெல்லோச்புரா இந்த ஊர் பேர். அதுக்கப்புறம் மதுராலாம் வரும். மதுரா தெரியுமா? கிருஷ்ணர் பிறந்த ஊரில் சொல்லுவாங்களே, அந்த ஊர் நெக்ஸ்ட். அது நினைக்கிறேன். மதுரா ஜங்ஷன். மதுரா ஜங்ஷன் இங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தார். ஜங்ஷன்
ஜங்ஷனில் இல்லை, அது அங்கே தனியாக இன்னொரு இடம் இருக்குது. பஸ்ஸு ஷெட்டு போல. இதெல்லாம் கேஸ் டேங்க். பின்னாடி ஒரு மலை மாதிரி தெரியுதா? அந்த மலை என்னன்னா மேன்மேட் மலை, அது குப்பை மலை, ஃபுல்லாக குப்பை. டெல்லியோட எல்லா குப்பையும் கொண்டாந்து குமிச்சு பெரிய மலையே கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ட்ரக்கு கொண்டுட்டு போய் குப்பையை கொண்டு வரும். स्टेशन के बाद ही है, ओखला पार कर चुके हैं। हाँ ஃபைனல் ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கணும். இறங்கிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ये भी लेगा, चलो நிசாமுதீன் இறங்கியாச்சு. இறங்கியாச்சு. என்ன அந்த போயிடுச்சு போல. எஸ்கலேட்டரில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓ அது மண்டையில இருந்து கலட்டன்னு சொல்லிட்டு சும்மா அவனை பொறுத்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
செம கூட்டமாக இருக்குது, வெயிலாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. ஐயோ பகல் மாதிரியே இருக்குது இப்போவும். அப்பாவா இறங்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அங்கிட்ட இறங்கிட்டு கேப் பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். अंदर दिए उर्दू को अंदर दिए ये फालतू पानी हो रहा है, फालतू पानी हो रहा है. மூணு எடுத்துட்டியா? இங்கே ஒன்று, இங்கேயும் அது சேம் தானே? ஆமாம், அது வேறு இது வேறு. இங்கே வந்தோடனே ஒரு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அந்த க்ரௌடட் ஆம்பியன்ஸ் தான் இருக்குது. பட் அந்த அரோமாவையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல, இந்த பான் சாப்பிட்டா ஒரு ஸ்மெல் வரும், பான் ஃப்ளேவர். அந்த ஸ்மெல் ஃபுல்லாக இங்கே நின்னா வருது, கும்முன்னு வருது. ஆட்டோ டிரைவர், கூலி, கார் டிரைவர் எல்லாரும் அதானே போடுவாங்க. எல்லாரும் வாயை பார்த்தா தெரியும், அதான் போட்டு போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்களை கேப் வருது, இதை பிடிச்சிட்டு போக வேண்டியது. ये तो बड़ा है. आपका नंबर है 6751. 6751 करेक्ट. இன்னும் வெளிச்சமா இருக்கு. இல்லை அதுக்கு இல்லை, 1000 ருபீஸ்னு இல்லை. அவன் வந்து மித்தவங்க மாதிரி இல்லாமல் லாபத்தை கம்மி பண்ணியிருக்கான். ஆனால் அதில் நிறையா குவான்டிட்டி விற்றனால நிறையா பேர் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வச்சுருக்காங்க. धोनी को ताला किसने चाबी ताला டபுள் டீ போடுறேன். இங்கே பஞ்சாயத்துக்கு பலூன்லாம் வச்சுருப்பாங்க. கிம்பல் வாங்கினா அந்த ஒரு ஷேக் இருக்காது. இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாரு, ஒரு ஷேக் நைட்டில். இப்போ நைட்டில் லைட் இருக்காது, கம்மியாக இருக்கும் லைட்டு.